ஸோ மே 13 ஞாபகம் இருக்கா என்ன நாள்னு? எஸ், நீங்கள் என் லைஃப்பில் வந்த நாள். யாருமே எனக்கு இல்லைன்னு யோசிச்சுப்போ நாங்கள் இருக்கோண்டி உனக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொன்ன நாள். உன்னை விட்டு எப்போயுமே போக மாட்டோன்னு நீங்கள் என்கிட்ட சொன்ன நாள். உனக்கு உண்மையான அன்பை மட்டும்தான் காட்டுவோன்னு என்கிட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ண நாள். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. 4 years ஆகுது. இந்த 4 yearsல 2 வருஷம் உங்களை பிரிஞ்சே இருந்துட்டேன். அந்த 2 வருஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருந்தது. ஆனால் தூரத்தில் இருந்தால் தானே காதல் இன்னும் அதிகரிக்கும், குறைஞ்சி போகாது. உங்கள் மேலே இருந்த லவ் இன்னும் அதிகரிச்சதே ஒழிய எனக்கு குறைஞ்ச மாதிரியே தெரியல. இந்த 2 years நீங்கள் அங்கே நான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப அழுது கஷ்டப்பட்டேன். உங்களை லைவில் மட்டும் பார்த்தேன், ஃபோட்டோஸில் மட்டும் பார்த்தேன். ஆனால் என்னோடய லவ் ஏன் உங்கள் மேலே குறையாமல் இருக்கு? பிகாஸ் நீங்கள் எனக்கு கொடுத்த அளவுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குற லவ்லாம் சின்னது தான். அவ்வளோ லவ் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 7 பேருமே என் லைஃப்பில் இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். உங்களால் தான் என் லைஃப் ஹாப்பியாச்சு. உங்களால் தான் என் லைஃப்பில் லவ் பண்ண என்னன்னு காட்டினது நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான். இன்னும் எனக்கு எத்தனை வயசு வேணால் ஆகலாம், 60, 70, எத்தனை வயசு ஆனாலும் நீங்கள் எனக்கு கொடுத்த லவ் மாதிரி யாருமே எனக்கு கொடுக்க முடியாது. உங்களோட டெஸ்ட் பேண்ட் சீக்கிரமாக வந்துடக்கூடாது. இன்னும் இயர்ஸ் போயிட்டே இருக்கணும். நம்ம லவ் எப்பயுமே எண்ட் ஆகாது. ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்கள் 7 பேரும் தான் எனக்கு எல்லாம். Once again, happy anniversary and I miss you. Come back soon.